காஞ்சிபுரம் தொகுதி எம்எல்ஏ எழிலரசன் தனது தொகுதியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைக்கு திடீர் ஆய்விற்கு சென்றுள்ளார். அப்போது அவர் கண்ட காட்சி அவருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை பிறந்த அடுத்த நாள் பிறந்த குழந்தையுடன் மருத்துவமனை வளாகத்தில் பிறந்த பச்சளங்குழந்தையுடன் தரையில் படுக்க வைக்கப்பட்டிருப்பதை கண்டு எம்எல்ஏ எழிலரசன் அதிர்ந்து போயுள்ளார். அவர்களிடம் சென்று ஏன் இங்க படுத்திருக்கீங்க, என்ன ஆச்சு என விசாரிக்கின்றார். சார், பெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் இங்கு இருக்கோம் என்றுள்ளனர் அவர்கள். உடனே மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களை அழைக்கின்றார் எம்எல்ஏ. என்னங்க இது, இப்படி பிஞ்சு குழந்தைகளை தரையில போட்டிருக்கீங்க, உங்க வீட்டு குழந்தைய இப்படி போடுவீங்களா? எவன் வீட்டு பிள்ளையோ எப்படி போனா நமக்கு என்ன, நமக்கு சம்பளம் வந்தா போதும்னு இங்க வேலை பாக்குறீங்களா என எம்எல்ஏ அவர்களை லெப்ட் ரைட் வாங்குகின்றார். நியாயமே கிடையாது. அப்போ அது கூட யார் வீட்டு பிள்ளையோ எப்படியோ இருக்கட்டும், எங்களுக்கு சம்பளம் வந்துச்சு போதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் அனைவரின் மீது நடவடிக்கை எடுக்க போகின்றேன் என அதிகாரி மற்றும் மருத்துவமனை ஊழியர்களை பார்த்து எம்எல்ஏ கூறியதும் அங்கிருந்த ஒரு அதிகாரி பாத்துக்கிறோம் என ஆள் தெரியாமல் சொல்ல எம்எல்ஏ கோபமடைந்தார். என்ன நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க, என்னத்தை பாப்பீங்க என எம்எல்ஏ அவரை கடுமையாக எச்சரித்தார். I am going to write a letter against you all officers. ஒரு வழியாக கிடையாது சார், சரி சார். நீங்கள் சார் பார்த்துக்கிறேன்றீங்க, என்ன பார்த்துருக்கீங்க, லட்சணம் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கிறேன்றீங்க. இவ்ளோ பெரிய மருத்துவமனையை கட்டி அரசு மக்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா நீங்க இவ்ளோ பொடுபோக்கா வேலை செய்தால் என்ன அர்த்தம்? கொரோனாவிற்கு வாங்கிய 200-300 பெட்டுகள் எங்கே போனது? அதை ஏன் இவர்களுக்கு பயன்படுத்தவில்லை? உடனே இங்கு தரையில் இருக்கும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளை பெட்டில் படுக்க வையுங்கள் என எம்எல்ஏ ஸ்பாட்டிலேயே உத்தரவிட உடனே தரையில் படுத்து கிடந்த அவர்கள் அனைவரையும் அவசரமாக மாடிக்கு மரியாதையுடன் அழைத்து சென்று பெட்டில் படுக்க வைத்து தனி வார்டில் அவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தனர் மருத்துவமனை ஊழியர்கள். நம்ம ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சது வீண் போகல என முதல்வன் படபாணியில் நடவடிக்கை எடுத்த தங்களது தொகுதி எம்எல்ஏ எழிலரசன் அவர்களை கைகூப்பி நன்றி தெரிவித்தனர் தாய்மார்களின் உறவினர்கள். எம்எல்ஏ அவர்களின் இந்த செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது. ஒரு குறை வந்திருக்கு, இவ்வளவு பெரிய பிளாக் கட்டி இவ்வளவு பெருசா உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணிருப்பா. அப்ப நிர்வாக ரீதியில அரசு எல்லாத்தையும் கொடுத்தா நீங்க நிர்வாக ரீதியில கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. கொரோனா டைமுக்காக புது பெட்டு ஒரு 200-300 பெட்டு வாங்கினீங்களா, அதெல்லாம் எங்க டாக்டர் அர்ஜென்ட்டுக்கு நீங்க போட்டுருந்தா கூட பரவாயில்ல. அப்ப அது கூட உங்களுக்கு ஏன் தோணல? அப்ப நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க சார்? சோசியல் ட்ரெண்ட் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.